தற்போதைய செய்தி ஒன்று. பீஃப் பிரியாணி விவகாரம் தொடர்பாக ஊர் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகள் இவை. பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். இந்து கோயிலுக்கு வெளியில் இறைச்சி சமைத்து விற்பனை செய்து இறை நம்பிக்கையை அவமதித்ததாக ஊர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பீஃப் பிரியாணி கடை உரிமையாளரை பாஜக நிர்வாகி ஒருவர் கண்டித்ததாகவும் அது குறித்து அவர் மேல் வழக்கு பதியப்பட்டதாகவும் அது குறித்து ஊர் மக்கள் அவருக்கு ஆதரவளித்து பீஃப் பிரியாணி கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் உடையாம்பாளையத்தில் ஏற்பட்டிருக்கும் நிகழ்வு இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கோவை மாவட்டம் உடையாம்பாளையத்தில் பீஃப் பிரியாணி விவகாரம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்த பாஜக நிர்வாகிக்கு ஆதரவாக ஊர் மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்வு வந்திருக்கிறது. விரிவான விளக்கங்களையும் கள ஆய்வறிக்கையையும் தரலாம் ஞானசேகரன். வணக்கம் மோகன். கோவை துடியலூர் அடுத்த உடையம்பாளையம் பகுதியில் பீஃப் கடை நடத்திய அபிதா தம்பதிகளுக்கும் பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மிரட்டல் விடுத்த சம்பவம் குறித்தான செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அந்த தம்பதியினர் இன்று காலை கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மிரட்டல் விடுத்தவரை கைது செய்ய கோரி புகார் மனு கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தங்கள் உடையம்பாளையம் பகுதியில் பள்ளி அருகே பிரியாணி கடை வைத்து நடத்தி வருவதாகவும் கடந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றுதான் கடை ஆரம்பித்ததாகவும் பிஜேபியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் இங்கு யாரையும் கேட்டு கடை ஆரம்பித்தீர்கள், எங்க பீஃப் கடை எல்லாம் போடக்கூடாது என கூறினார். அதற்கு அவர்கள் எல்லோரிடமும் அனுமதி பெற்று கடை வைத்து இருக்கிறோம் என்று கூறியதாகவும் அவர் எங்களை மிரட்டி சென்றதாக கடந்த 5ஆம் தேதி மாலை தனியாக வந்து அவர் மீண்டும் அவர்கள் கடையை விரைவாக அகற்றக்கூடியும் இல்லை என்றால் கடையை உடைத்து விடுவோம் என்று கடுமையான மிரட்டியதாகவும் அங்கிருந்து தொலைபேசி மூலம் ஆட்களை வரவழைத்து மிரட்டினார். எங்களை கட்டாயப்படுத்தி உணவு இது குறித்து அவர்கள் கூறும்போது நாங்கள் கட்டாயப்படுத்தி உணவு விற்கவில்லை, விருப்பப்பட்டவர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள் என்று கூறியுள்ளனர். அதற்கு அன்று எங்களுக்கு மிகுந்த அதற்கு இங்கு கடை நடத்தக்கூடாது என்றும் கூறியதால் மன உளைச்சலும் பண நஷ்டமும் ஏற்பட்டது என்று கூறி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று மாலை பாஜக பிரமுகர் சுப்பிரமணியன் மீது துடியலூர் காவல்துறையினர் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை எதிர்க்கும் விதமாக அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றி அதில் உடையம்பாளையம் பகுதியில் பல்வேறு ஜாதி மற்றும் வேறு மதத்தினர் ஒற்றுமையாக காலங்காலமாக வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் அப்பகுதியில் அதிக அளவில் கோவில்கள் உள்ளதால் கோவில்களுக்கு முன்பு கறி சமைத்து வியாபாரம் செய்து விற்பனை செய்வதாக தகவல் வந்ததை அடுத்து ஊர் தலைவர் பழனிசாமி தலைமையில் அப்பகுதி கவுன்சிலர்கள் ராமமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் சிலர் சென்று அந்த கடை உரிமையாளரிடம் கோவிலுக்கு முன்பு அகம விதிப்படி கறி சமைத்து தாங்கள் விற்பது எங்களது நம்பிக்கைக்கு எதிராக உள்ளது, ஆகையால் சில மீட்டர் தொலைவில் தள்ளி கடையை அமைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டதாகவும் தாங்கள் கூறியதற்கு உரிமையாளர் சரி என்று கூறிய நிலையில் ஆனால் அவரது மனைவி அபிதா அவர்களை அப்படித்தான் வைப்போம், உன்னால் முடிந்ததை பாரு என்று ஒருமையில் பேசி தகராறு செய்ததாகவும் மேலும் அவரது செல்போனில் அவர்களை படம் எடுத்ததாகவும் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு வீடியோவை எடுத்த சில காட்சிகளை மட்டும் அதை சில நாட்கள் கழித்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்து இரு பிரிவினர்களிடையே மோதலை தூண்டும் விதத்தில் ஊர் மக்கள் நிம்மதியை கெடுக்கும் விதத்திலும் எங்களது இறை நம்பிக்கையை அவமதிக்கும்படியும் செய்து உள்ளார் என அந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றி ஊர் தலைவர் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ள நிலையில் தற்பொழுது காந்திபுரத்திலிருந்து கணபதி வழியாக துடியலூர் செல்லும் சாலையில் உள்ள உடையம்பாளையம் பகுதியில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி பாஜக பிரமுகரின் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பீஃப் கறிக்கடை இங்கு நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு அடைந்து தற்பொழுது பரபரப்பும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி உள்ளது. மோகன். நிச்சயமாகவே விரிவான தகவல் ஞானசேகரன், நன்றி.